ஹலோ எவ்ரி ஒன் யூஜிஆர்பி இங்கிலீஷ்க்கான கண்டினியூஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் யூனிட் 1ல் இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடனில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் ட்ரைடனோட போயட்ரி, தென் அதர் போயட் ஒரே ஒருத்தர் இருந்தார், சாமுவேல் பட்லர், அவரையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த பீரியடில் இருந்த ப்ரோஸ் அண்ட் ட்ராமாஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போது எந்த டாபிக் படித்தாலும் எந்த ஒர்க் படித்தாலும் அதில் இருக்க விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். So, I hope you are doing well regarding that. Okay, இப்போ The Age of Drydenோட ப்ரோஸ் அண்ட் ட்ராமாவை பார்ப்போம். The rise of modern prose, the restoration, says Matthew Arnold, marks the real moment of birth of our modern English prose. It is by its organism opposed to length and involvement, and enabling us to be clear, plain, and short, that English prose after the restoration breaks with the style of the times preceding it, finds the true law of prose, and becomes modern, becomes, in spite of superficial differences, the style of our own day. From the historical point of view, the establishment of this modern prose is the greatest single fact in the literary annals of the age of Dryden. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு ரெஸ்டரேஷன் பீரியடு தான் ஒரு ஃபவுண்டேஷன். இதை மேத்யூ அர்னால்டு சொல்கிறாரு. ரெஸ்டரேஷன் பீரியடுக்கு முன்னாடி இருந்த ப்ரோஸ்லாம் ரொம்ப லாங்காக காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஆனால் ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் அந்த ப்ரோஸு ரொம்ப கிளியராக ஈஸியாக ப்ரீஃபாக இருந்தது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா ட்ரைடன் பீரியடோட இம்பார்ட்டன்ஸ் இந்த மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்தது தான். We can easily put Arnold's statement to the test by reading a page out of Milton's Areopagitica and then a page out of Dryden or Defoe or Addison, and nothing, as indeed no one can fail to note the fundamental differences between them. Of Milton's style, we instinctively say we should never for a moment think of trying to write like that. Of the style of Dryden, Defoe, Addison, this, though in places a little archaic in manner, is after all very much our own way of writing. The older prose, the prose of such men as Hooker, Milton, and in Dryden's own time of Clarendon and Jeremy Taylor, was, as we have learned, too intricate, involved, and compressed for general use. The sentences were long, parentheses were numerous. The construction adopted was often that rather of Latin than of English syntax. In the new prose, all this is changed. The sentences are much shorter and simpler. The large straggling masses are broken up. The parentheses and classical inversions are cleared away. Such changes made, it is evident, for ease and writing and reading and for directness and lucidity. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்னால்டோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, மில்டனோட ஏரியோபெஜிட்டிக்காலேருந்து ஒரு பேஜை படித்து பாருங்கள். அடுத்து இந்த பீரியடை சேர்ந்த ட்ரைடன், டிஃபோ, அடிசன் இவங்களோட ஒர்க்ஸ்லேருந்து ஒரு பேஜை படித்து பாருங்கள். அப்போது மில்டனை படிக்கிறதுக்கும் இந்த பீரியடில் இருந்த ட்ரைடன், அடிசன், டிஃபோ இவங்கள படிக்கிறதுக்கும் அவங்களோட ஒர்க்ஸில் இருக்க ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் நமக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாரு. மில்டனோட லாங்குவேஜ் ஸ்டைலை பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி எழுதணுன்னு 1 மினிட் கூட நினைக்க மாட்டோம். அந்தளவுக்கு லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ட்ரைடன், அடிசன், டிஃபோ இவங்களோட ஒர்க்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கங்கே ஆர்காயிக் ஃபாலோ பண்ணாலும் ஓல்டு ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலும் இப்போ இருக்க மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ் மாதிரி இருக்கும். ஓல்டு ப்ரோஸ் ஒர்க்ஸான ஹூக்கரோடது, மில்டனோடது, அப்புறம் ட்ரைடன் பீரியடையே சேர்ந்த ரைட்டர் ஜெர்மி டெய்லரோடது, கிளாரண்டனோடது இவங்களோட ஒர்க்ஸ்லாம் இன்ட்ரிகேட்டாக, காம்ப்ளெக்ஸாக, இன்வால்வ்டாக, கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்புறம் ஹார்டாக இருக்கும். அதை தான் கம்ப்ரெஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அவங்களோட ப்ரோஸ் ஒர்க்கில் சென்டென்சஸ் ரொம்ப லாங்காக, பேரந்தீசஸ், ப்ராக்கெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் லாட்டின் சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தது, இங்கிலீஷ் சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணலை. அதாவது லாட்டின் கிராமரை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸில் இதெல்லாம் சேஞ்ச் ஆனது. சென்டென்சஸ் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரீஃபாகவும் இருந்தது. லாங் சென்டென்சஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், கன்ஃபியூஷன் கொடுக்குற சென்டென்சஸ் இதெல்லாம் இல்லை. பேரந்தீசிஸ் இல்லை, லாட்டின் இன்வர்ஷன் யூஸ் பண்ணல. முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் லாட்டின் இன்வர்ஷன்னா என்னான்ட்டு. இந்த சேஞ்சஸ்லாம் ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைரெக்டாகவும் ஈஸியாகவும் கிளியராக இருக்கிறதுக்காகவும் சேஞ்ச் பண்ணாங்க. நமக்கு தெரியும் மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸுக்கு பேஸ் கொடுத்தது ட்ரைடன் பீரியடை சேர்ந்த ரைட்டர்ஸ் தான்.
Many causes combined in the introduction and establishment of this new prose, the spread of the spirit of common sense and of the critical temper of mind, which was so injurious to the higher interest of poetry, had itself a good deal to do with it. The extending influence of science, which favored clearness of thought and plainness of expression, must also be recognized. Then it must be remembered that a new kind of public was growing up, which was far more miscellaneous and varied in character than that which hitherto had possessed the practical monopoly of literary interest, and the taste and capacities of this increasingly large body of general readers had to be consulted by those who catered for them. In an age of unceasing political and religious excitement, there was an immense development of that sort of evanescent literature which we now class under the head of journalism. The general reader and the ready writer thus appeared together, each reacted upon the other, and this change of a public necessarily meant that things which had formerly been treated in a dry, pedantic and difficult way had to be made simple and pleasant. All these influences told in the transformation which our prose now underwent, and to these we have to add the further influence of French literature. இந்த பீரியடில் வந்த நியூ ப்ரோஸ் க்ரியேட் ஆகவும் அது ஸ்டேபிளாக இருக்கவும் நிறைய ரீசன்ஸ் இருந்தது. ஒரு ரீசன் என்னென்னா, பீப்புள் கிட்ட காமன் சென்ஸும் தென் கிரிட்டிக்கல் டெம்பர் ஆஃப் மைண்டும் இருந்தது. இது இந்த பீரியடோட பொயட்ரிக்கு இன்ஜூரியஸாக இருந்தாலும் ப்ரோஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரைட்டர்ஸ் கிட்டையும் பீப்புள் கிட்டையும் சயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததுனால ரைட்டர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸில் கிளியராக அவங்களோட தாட்ஸ் இருந்தது. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் ப்ளைனாகவும் சிம்பிளாகவும் இருந்தது. முன்னாடிலாம் அரிஸ்டோக்ராசி, எஜுகேட்டட் எலைட்ஸு, தென் கோர்ட்டில் இருந்தவங்க மட்டும்தான் படித்தாங்க. பட் இந்த பீரியடில் மிடில் கிளாஸ் பீப்புளும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் க்ரியேட் ஆனது. ஸோ இப்போ படிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க, ரீடர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ரீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைட்டர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ட்ரைடனோட பீரியடில் எப்போ பார்த்தாலும் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மில்டனோட பீரியட்லேயும் இருந்தது. ஆனால் ட்ரைடனோட பீரியடில் தான் இவான்சென்ட் லிட்ரேச்சர் வந்தது. இவான்சென்ட் லிட்ரேச்சர்னால் ஜேர்னலிசம், பேம்ப்ளெட்ஸ் மாதிரி. ரெஸ்டரேஷன் பீரியடில் பாலிட்டிக்ஸ்லேயும் ரிலீஜன்லேயும் இருந்த அன்ரெஸ்ட் விஷயங்களை உடனே பேசுகிறதுக்கும் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எழுதுறதுக்கும் ஒரு லிட்ரேச்சர் தேவைப்பட்டது. அதுதான் இவான்சென்ட் லிட்ரேச்சர். அது சீக்கிரமாக படிச்சிருவோம், அது சீக்கிரமாக மறந்து போயிடும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க தான் ஜென்ரல் ரீடர். அவங்களுக்கு பாலிட்டிக்ஸ்லேயும் ரிலீஜன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவங்களுக்கு மில்டன் மாதிரி எழுதுனா அதெல்லாம் புரியாது, அவங்களுக்கு அதை படிக்கவும் டைம்லாம் இருக்காது, அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னு நினச்சது தான் ட்ரைடன் பீரியடோட ப்ரோஸ். இப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எழுதணும்னு நினச்சப்போ தான் இங்கிலாந்து ரைட்டர்ஸ் ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரை பார்த்து எழுதுனாங்க. ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் கிளியராகவும் டைரக்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இன் அட்வான்ஸ் ஆஃப் ஆல் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஃப்ரான்ஸ் had already evolved a kind of prose which in its clearness, flexibility and good taste was admirably adapted for all the purposes of ordinary exposition, discussion and social intercourse. This prose provided just the model that the English writers needed for their guidance. The establishment of the new prose was not quite so sudden as Arnold's statement might lead us to think, nor was it the work of any one man, but in a brief survey like this, Dryden has his special claim upon our attention as the first of our really great prose writers in the modern style. யூரோப்பில் இருக்க மற்ற கண்ட்ரிஸை விட ஃப்ரான்ஸு ஒரு டைப்பான ப்ரோஸ் ஸ்டைலை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. ஃப்ரான்ஸில் இருந்த ப்ரோஸில் கிளியர்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, குட் டேஸ்ட்டு, ஆர்டினரி எக்ஸ்போசிஷன், டிஸ்கஷன், சோசியல் இன்டர்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டினா அவங்க கொடுத்த ப்ரோஸ் டைப், அந்த ப்ரோஸை வச்சு நம்ம சயின்ஸ் ஒர்க்கும் எழுதலாம், பொயட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ப்ரோஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும், பொயட்ரிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். பட் இந்த ஃப்ரான்ஸில் இருக்க ப்ரோஸ் ஸ்டைல் எல்லா ஜானருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆர்டினரி எக்ஸ்போசிஷன், ஒரு விஷயத்த சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களோட ப்ரோஸ் ஒர்க்ஸில் சோசியல் இன்டர்கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்படின்னா இப்போ ப்ரோஸ்லேயே என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கிற மாதிரி, தென் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கிலாண்ட்லேயும் ப்ரோஸ் ஒர்க் இப்படி எழுத ஆரம்பித்தாங்க.
இந்த நியூ டைப் ஆஃப் ப்ரோஸ் அர்னால்டு சொன்ன மாதிரி திடீர்னு வரல. ஒரே ஒரு ரைட்டர் ப்ரோஸ் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்ததுனாலையும் வரல. ஆனால் இந்த மாதிரி எழுதுனதில் ட்ரைடனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது. அது என்னென்னா மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸில் எழுதின ஃபர்ஸ்ட் ரைட்டர் ட்ரைடன் தான். ஓகே, நம்ம இப்போ ட்ரைடனோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்ப்போம். ட்ரைடன்ஸ் ப்ரோஸ் ஒர்க். Apart from a good deal of mere hack work, which may of course be disregarded, Dryden's prose writings consist mainly of essays and prefaces dealing with a large range of questions connected with poetry and the drama. Here again we perceive the thoroughly representative character of his production, as the Restoration saw the rise of the new prose, so also it saw the real beginnings of modern criticism. For though, as we have noted, there had already been a certain amount of criticism in England, it was now for the first time that people addressed themselves systematically to the study of the principles and laws of literature. In this growth of criticism and of the corresponding tendency to check and guide production by line and rule, we have another illustration of the spirit of an age which was far stronger on the side of analysis than on that of imagination, and in which the intellectual predominated over the creative powers. And Dryden, our first great modern prose writer, is also our first great modern critic. ட்ரைடனோட ப்ரோஸ் ஒர்க்ஸை பற்றி பார்க்கும்போது அவரோட சாதாரண இம்பார்ட்டண்ட் இல்லாத ஒர்க்ஸை ஹேக் ஒர்க்கை விட்டுட்டு அவரோட இம்பார்ட்டண்ட் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ், எஸ்ஸேஸ், ப்ரிஃபேசஸ் இதை மட்டும் பார்ப்போம். இந்த ஒர்க்ஸ்லலாம் நம்ம என்னென்ன பார்க்க முடியும்னா, பொயட்ரிலையும் ட்ராமாஸ்லையும் என்னென்ன லாஸ், விதிகள் யூஸ் பண்ணணும், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, பொயட்ரிக்கும் ட்ராமாஸ்க்கும் என்னென்னலாம் ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இவரோட ரைட்டிங்ஸ் மூலயமா தான் இந்த வேர்ல்டு எப்படி மாடர்ன் ப்ரோஸ் எழுதணும், மாடர்ன் கிரிட்டிசிசம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்தது. ட்ரைடனுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் சம் கிரிட்டிசிசம் ஒர்க்ஸ் இருந்தாலும் ட்ரைடனோட கிரிட்டிசிசமில் இருந்து தான் பீப்புள் லிட்ரேச்சரில் இருக்க ரூல்ஸையும் பிரின்சிபல்ஸையும் சிஸ்டமேட்டிக்காக படித்தாங்க. மில்டன் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் எமோஷன்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அவங்க ரூல்ஸ் எல்லாம் பார்க்கல. ஆனால் ரெஸ்டரேஷன் பீரியட் பீப்புள் இன்டலெக்சுவலுக்கும் ரீசனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பீரியடில் தான் கிளாசிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்தோம். அதில் ஃபார்ம் கரெக்ட்னஸ் இருந்தது. ஃபார்ம் கரெக்ட்னஸ்னால் ஒரு போம் எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி ட்ராமா எழுதுனா ட்ராமாவில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி இருந்த ரைட்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன் இருந்தால் எழுதுவாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஒர்க்ஸில் இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரைடனோட பீரியடில் எந்த புக் எழுதுனாலும் அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது நல்ல புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் க்ரியேட்டிவ் பவர்ஸும் இன்டலெக்சுவலும் அதிகமாக இருந்தது. ட்ரைடன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர், தென் ஃபர்ஸ்ட் கிரேட் மாடர்ன் கிரிட்டிக். இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலி மில்டன் பீரியடில் தான் பொய்ட்ரியில் அதிகமாக க்ரியேட்டிவ் பவர்ஸ் இருந்தது, ஆனால் ட்ரைடன் பீரியடில் இல்லைன்னு நம்ம பொய்ட்ரியில் பார்த்தோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த பீரியடில் இருந்த பொய்ட்ரி ரைட்டர்ஸ் க்ரியேட்டிவிட்டியை விட இன்டலெக்சுவலுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ்க்கும் க்ரியேட்டிவ் பவர்ஸ் இருந்தது, ஆனால் இன்டலெக்டோட கண்ட்ரோலில் இருந்தது. In the course of his criticism, he takes up and discusses and from various points of view, for his judgment was subject to perpetual fluctuations. Nearly all the topics which were of interest to the literary world of his time, and the forms and methods of the drama, for example, the elements of heroic and epic poetry, the relations of art and nature, the qualities of the great writers of Greece and Rome, and so on. His work is thus of capital importance as a commentary upon the taste and ideals of the rising classical school of literature. On the whole, his best criticism is to be found in his writings on the drama, and particularly in the earliest and most masterly of all of them, the essay of dramatic poesy, in which he considers the respective principles and merits of the three chief types of drama: the classical drama of the Greeks and Romans, the neoclassical drama of the French, and the romantic drama of the English, and among other matters undertakes to justify the use of rhyme in place of blank verse on the stage, and to vindicate the honor of our English writers
Before them, Dryden often writes hastily and is habitually careless in detail, and as in general he accepted the limitations and prejudices of his age, a good deal of his criticism, while historically important, has but slight permanent value. At the same time, we can seldom fail to be struck by the sound, good sense which he brings to bear upon almost every subject he touches. ட்ரைடன் தன்னோட கிரிட்டிசிசமில் பீப்புளுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டட் திங்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கியூமெண்ட்ஸாக கொடுத்தாரு. அவரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணார்னா கொஞ்ச நாள் கழித்து அதை அப்போஸ் பண்ணி எழுதியிருப்பார். அவர் தன்னோட கிரிட்டிசிசமில் ஒரு ட்ராமானா எப்படி இருக்கணும், அதோட மெத்தட்ஸ் எப்படி இருக்கணும், அதோட ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கணும், ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இவரோட பீரியடில் இருந்த ட்ராமா ரைட்டர்ஸ் ட்ராமாஸை எப்படி கொடுத்தாங்க, இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் எழுதினார். அடுத்து ஹீராயிக் பொயட்ரினா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், எபிக் பொயட்ரினா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதினார். இன்னும் என்ன எழுதினார்னா, ஒரு ஆர்ட்டுனா எப்படி இருக்கணும், அதை நேச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா, இல்லை ஆர்டிஸ்ட் அவங்களோட இமேஜினேஷனை ஆட் பண்ணி கொடுக்கலாமா, ஹோமரும் வெர்ஜலும் எப்படி பெஸ்ட்டாக எழுதினாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தது, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், இந்த மாதிரி லிட்ரேச்சரில் இருந்த நிறைய கொஸ்டின்ஸை இவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ட்ரைடனோட எக்ஸலண்ட் கிரிட்டிசிசம்னா அது ட்ராமாவை பற்றி கொடுத்த கிரிட்டிசிசம் தான். பர்டிகுலராக அவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க்கான எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் பொயசியில் தான் இருக்குது. எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் பொயசியில் ட்ராமாவோட 3 டைப்ஸை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ட்ராமா ரோம் ரைட்டர்ஸோட கிளாசிக்கல் ட்ராமா, செகண்டு ஃப்ரெஞ்சு ரைட்டர்ஸோட நியூ கிளாசிக்கல் ட்ராமா, தேர்டு இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ரொமான்டிக் ட்ராமாஸ். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராமாஸில் இருக்க பிரின்சிபல்ஸையும் மெரிட்ஸையும் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசியில் அனலைஸ் பண்ணுறாரு. என்னதான் இந்த பீரியடில் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் லிட்ரேச்சரில் அதிகமாக இருந்தாலும் ட்ரைடன் ஒரு பேட்ரியாட்டிக், ஸோ ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸை எடுத்துக்கிட்டாலும் அவர் இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸை தான் அட்மியர் பண்ணுறாரு. என்னதான் இங்கிலீஷ் ரைட்டர்ஸை இவர் புகழ்ந்தாலும் பட் ஸ்டேஜில் ரைமை யூஸ் பண்ணுறது தான் எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர் அவரோட ட்ராமாஸில் பிளாங்க் வெர்ஸ் யூஸ் பண்ணார், அதில் ரைம்லாம் இருக்காது. ரெஸ்டரேஷன் பீரியடில் ரைம் இருக்கும், அதுதான் ஹீராயிக் கப்லெட். ட்ரைடன் பீரியடில் இருந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் நல்லா எழுதியிருப்பாங்க, அதை புகழ்ந்து சொல்லியிருப்பார். அவங்களோட ஒர்க்ஸில் ஒரிஜினாலிட்டி இருக்கும், வெரைட்டி இருக்கும், கேரக்டரைசேஷன் நல்லாயிருக்கும், லாங்குவேஜ், அப்புறம் ட்ராமாவில் ரைம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லியிருப்பார். ட்ரைடன் அவரோட ரைட்டிங்ஸை குவிக்காக எழுதுவார். ஸோ அந்த பீரியடில் இருந்த புக்ஸை அதோட லிமிட்டேஷன்ஸ், அதோட குறைகளை அக்செப்ட் பண்ணதுனால ப்ரீஜடிசஸ், ஒரு வாக்கை பற்றின அன்ஃபேர் ஒப்பீனியன்ஸை வச்சுருப்பார். முன்னாடியே இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வச்சுருப்பார். ஸோ அவரோட கிரிட்டிசிசம் ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் இதோட ட்ரூ ஒர்த் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ட்ரைடனோட ரைட்டிங்ஸில் காமன் சென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். His sagacity and penetration are indeed remarkable, while his prose style is characterized by clearness, vigor, a wonderful felicity of phrasing, and a colloquial ease which, in contrast with that of some of the smaller contemporary writers, preserves a literary distinction and rarely descends to the level of the slipshod or the commonplace. ட்ரைடனோட ப்ரோஸ் ஸ்டைல் கிளியராக, ஸ்ட்ராங்காக, வேர்ட்ஸ்லாம் அழகாக இருக்கும், சாதாரணமாக பேசுகிற மாதிரி சிம்பிளாக எழுதியிருப்பார். இந்த பீரியடில் இருந்த சாதாரண ரைட்டர்ஸ் ட்ரைடன் மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. ட்ரைடனோட ஒர்க்ஸில் எப்போதுமே லிட்டரரி குவாலிட்டி இருக்கும். அவர் ஒரு வாக்கு எழுதுனா அதை சாதாரணமாக இல்லை அலட்சியப்படுத்திலாம் எழுத மாட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதியிருப்பார். Bunyan, the only other really great name in the prose literature of Dryden's age, is that of John Bunyan, 1628–88. The son of a thinker who stayed he himself afterwards followed. Bunyan was born at Ilstow, Bedfordshire, fought for a time in the Civil War, though on which side is uncertain, was converted, married early, and in 1655 began to preach on village greens, continuing the practice after the Restoration. He was soon convicted as a common upholder of several unlawful meetings and conventicles and committed to the Bedford jail, where he remained 12 years. His autobiographical Grace Abounding was the work of his captivity, the first part of the Pilgrim's Progress,
belongs to a second imprisonment of 6 months in 1675. Meanwhile, he had obtained a license to preach and had become the regular minister of the Baptist congregation, then meeting in a barn at Bedford. In his later years, he was also famous as a preacher in London. It was on a visit to London that he died, and he was buried in the old Dissenters burial ground at Bunhill Fields, where Defoe and Isaac Watts were afterwards to be laid to rest. இந்த பேராகிராஃப் ஜான் பனியன் ட்ரைடன் பீரியடில் இருந்த இன்னொரு கிரேட் ப்ரோஸ் ரைட்டர் ஜான் பனியன் தான். இவரோட பீரியட் 1628லேருந்து 1688 வரைக்கும். ஜான் பனியனோட அப்பா ஒரு டிங்கர்னால் பார்ட்ஸு பேன்ஸ் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க்கை ஜான் பனியனும் கொஞ்ச நாள் பார்த்துருக்காரு. ஜான் பனியன் பெட்ஃபோர்ட்ஷயரில் இருக்க எல்ஸ்டோவில் பிறந்தார். கொஞ்ச நாள் இங்கிலீஷ் சிவில் வார்லையும் ஃபைட் பண்ணார். நமக்கு தெரியும் இங்கிலீஷ் சிவில் வார் எதுக்கு வந்ததுன்னு. கிங் சார்லஸ் I பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்ததுனால பார்லிமெண்ட்டுக்கும் கிங் சார்லஸ் Iக்கும் வந்தது. ஜான் பனியன் ஸ்டார்டிங்கில் நான் கன்ஃபார்மிஸ்டாக இருந்தார். சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணாமல் அவர் ஒரு தனியாக பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தார். அப்புறம் ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் பேப்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை சேர்ந்தவர். இது பியூரிட்டன்ஸ்க்கு கீழே வரும். பட் யாரை சப்போர்ட் பண்ணி இவர் சண்டை போட்டாருன்னு தெரியல. இவர் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. 1655லேருந்து ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரெஸ்டரேஷன் பீரியட் வந்ததுக்கப்புறமும் பனியன் ப்ரீச் பண்ணார். ஸோ இவர் இல்லீகலாக ரிலீஜியஸ் மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணாருன்னு சொல்லி பெட்ஃபோர்டு ஜெயிலில் 12 இயர்ஸ் வச்சுருந்தாங்க. அவரோட ஆட்டோபயோகிராஃபி கிரேஸ் அபவுண்டிங் அவர் ஜெயிலில் இருந்தப்போ எழுதினது. அப்புறம் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டார். திருப்பியும் ப்ரீச் பண்ணதுனால அவரை 1675ல் 6 months ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அப்போது இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட ஃபஸ்ட் பார்ட்டை எழுதினார். அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் ப்ரீச் பண்ண லைசன்ஸ் வாங்கினார். அப்புறம் பெட்ஃபோர்டில் ஒரு லார்ஜ் ஷெட்டில் பேப்டிஸ்ட் மீட்டிங்க்கு சீஃப் ப்ரீச்சர் ஆனார். பனியனோட ப்ரீச்சிங் அவரோட லேட்டர் பீரியடில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. அப்படி இருக்கும் போது லண்டனுக்கு ஒரு விசிட் போனப்போ அங்கே இறந்துட்டார். அவரை பன்ஹில் ஃபீல்ட்ஸில் இருக்க டிசென்டர்ஸ் பரியல் கிரவுண்டில் பரி பண்ணாங்க. ஸோ அங்கே தான் டிஃபோவையும் ஐசக் வாட்ஸையும் பரி பண்ணியிருக்காங்க. Bunyan wrote much, but his 4 great works are Grace Abounding 1680, The Pilgrim's Progress 1678 to 84, The Life and Death of Mr. Badman 1680, and The Holy War 1682. There are many things about Bunyan which make him a very important figure in literary history. His wonderful imagination gave him a place almost by himself, say for Milton, perhaps quite by himself in an unimaginative age. He is the only man in our literature who has ever succeeded in writing a long prose allegory and in filling it throughout without any sacrifice of the symbolism with the absorbing interest of a real human story. The combined vividness and plainness of his writing is another remarkable feature of his work. Bunyan was not an educated man. He knew nothing of the classics, nothing about theories of literature, little or nothing even about English literature. ஜான் பனியன் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் 4 great important works. கிரேஸ் அபவுண்டிங் அது 1680ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் 1678-84. ஃபஸ்ட்டு பார்ட் 1678லேயும் செகண்ட் பார்ட் 1684லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த லைஃப் அண்ட் த டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் 1680லையும் த ஹோலி வார் 1682லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லிட்டரரி ஹிஸ்ட்ரியில் ஜான் பனியன் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன். நமக்கு தெரியும் ட்ரைடனோட பீரியட் அன்இமேஜினேட்டிவ் ஏஜ் அப்படின்னு. இப்படி இருந்த பீரியடில் ஜான் பனியன் அவரோட ரைட்டிங்ஸில் ஒண்டர்ஃபுல் இமேஜினேஷன்ஸை கொடுத்தாரு. மில்டனுக்கு அடுத்தபடியாக ஜான் பனியன் தான் இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. பனியன் மட்டும்தான் பெரிய அலகரிக்கல் ப்ரோஸை எழுதினார். இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் அவர் ரிலீஜனோட ஐடியாஸை ரொம்ப தெளிவாக டீப்பாக கொடுத்துருந்தாலும் அது நார்மல் மேனோட லைஃப் ஸ்டோரி மாதிரி ரீடர்ஸ்க்கு என்கேஜிங்காக சொல்லியிருப்பார். அவரோட த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் சிம்பிளிசமும் யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்டோரியும் போர் அடிக்காமல் சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம் கிளியராகவும் சிம்பிளாகவும் எழுதியிருப்பார். பனியன் இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இமேஜினேஷன் மூலயமா சீனரியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவார். அவர் நிறையலாம் படிக்கலை. ஸோ நார்மல் பீப்புளுக்கு புரிகிற மாதிரியும் எழுதினார். அவருக்கு கிளாசிக்ஸ் தெரியாது, லிட்ரேச்சரோட பிரின்சிபல்ஸ் தெரியாது.
இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கூட அந்த அளவுக்கு தெரியாது. பட் he had the authorized version of the English Bible by heart, and he was endowed by nature with a genius for style. Few writers, no matter what their training and accomplishments, have in fact ever shown a keener sense of the right word and the telling phrase. At this point, the contrast with Milton becomes significant. Both were Puritans, yet as we have seen, Milton, the master of all the learning of the schools, was fed also by the Renaissance, while Bunyan, in the most unqualified sense of the term, was a child of Puritanism only. If therefore we are asked to name the greatest product of Puritanism in English literature, our choice should fall on The Pilgrim's Progress rather than on Paradise Lost. Finally, we must not overlook Bunyan's position in the evaluation of English prose fiction. The controlling didactic purpose and the allegorical form prevent us from putting The Pilgrim's Progress into the class of regular modern novels. Yet so well sustained is the interest of the narrative, the characters and the dialogue, so great is the dramatic power, and so firm is the grasp of ordinary life, that it must at least be regarded as a forerunner of the novel. என்னதான் ஜான் பனியன் படிக்கலனாலும் கிங் ஜேம்ஸோட ஆத்தரைஸ்டு வெர்ஷனான பைபிள் அவருக்கு மெமரைஸ்டாக இருந்தது. நேச்சுரலாகவே அவரோட லாங்குவேஜ் ஸ்டைல் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஜான் பனியன் படிக்கல தான், பட் அவரோட ரைட்டிங்ஸில் பர்ஃபெக்ட் வேர்ஸையும் பவர்ஃபுல் ஃப்ரேசஸையும் யூஸ் பண்ணார். மில்டனுக்கும் பனியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 பேருமே பியூரிட்டன்ஸ் தான். ஆனால் மில்டன் நிறைய படித்தவர், ரெனைசன்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். ஆனால் பனியன் பியூரிட்டானிசமோட சைல்டு மாதிரி. பியூரிட்டானிசம் மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேறு எந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரையும் அவர் படிக்கலை. ஆனால் பியூரிட்டானிசமோட பெஸ்ட்டு ஒர்க் லிட்ரேச்சரில் பாரடைஸ் லாஸ்ட் கிடையாது, பனியன் எழுதின த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் தான். பனியனோட ரோலு இங்கிலீஷ் ப்ரோஸ் ஃபிக்ஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் ஒன். ஜான் பனியனோட இந்த த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஒரு பெரிய ப்ரோஸ் வாக்கு தான். ஆனால் இதில் இருந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியும் ரியல் கேரக்டர்ஸும் பின்னாடி வந்த நாவல்ஸுக்கு ஒரு பேஸாக இருந்தது. இந்த பீரியட்லேருந்து அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸை பற்றி பார்ப்போம். அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியட்: சர் வில்லியம் டெம்பிள் 1628 to 99, who is best known through his relations with Swift, and who wrote letters and essays in a plain but polished style; and John Tillotson 1630-94, who, abandoning the older tradition of the pulpit, introduced a similar style into religious oratory, have a certain importance in the establishment of the new prose. The great value of that prose in philosophic exposition and discussion was distinctly shown by John Locke 1632-1704 in his essay on the Human Understanding, Treatise on Government and Thoughts on Education. Sir William Temple, இவரோட பீரியட் 1628 to 1699. இவரை நமக்கு ரைட்டர் ஸ்விஃப்ட் மூலமாக தெரியும். ஜோனாதன் ஸ்விஃப்ட் சர் வில்லியம் டெம்பிளுக்கு பர்சனல் செக்ரட்டரி. சர் வில்லியம் டெம்பிள் லெட்டர்ஸையும் எஸ்ஸேஸையும் சிம்பிளாகவும் ரிஃபைண்டாகவும் எழுதினார். அடுத்த ரைட்டர் ஜான் டில்லட்சன், இவரோட பீரியட் 1630 to 94. இவர் ரிலீஜன் பற்றி பேசுகிறதுல ஓல்டு ஸ்டைலை விட்டுட்டு சிம்பிள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணார். இதுக்கு முன்னாடி ரிலீஜனோட செர்மன்ஸ் படித்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை சிம்பிள் ஸ்டைலில் இவர் மாற்றினார். நியூ ப்ரோஸ் ஸ்டைலை க்ரியேட் பண்ணதில் சர் வில்லியம் டெம்பிளுக்கும் ஜான் டில்லட்சனுக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அடுத்தது ஜான் லாக், இவரோட பீரியட் 1632 to 1704. இவரோட முக்கியமான புக்கு எஸ்ஸேஸ் ஆன் த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் இருக்க ட்ரீட்டிஸ் ஆன் கவர்மெண்ட், தாட்ஸ் ஆன் எஜுகேஷன் புக்ஸில் சிம்பிள் ரைட்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி எப்படி பிக் ஐடியாஸ், ஃபிலாசபிஸ்லாம் கொடுக்கலான்னு ஷோ பண்ணியிருப்பார். But the most interesting minor prose writing of the time for the general readers is to be found in the work of the two diarists John Evelyn 1620 to 1706 and Samuel Pepys 1633 to 1703. Evelyn's diary is now read mainly as a record of contemporary events as seen from the point of view of a loyal, thoughtful and high-minded royalist. It is written in a grave, simple style. Pepys' diary, on the other hand, apart altogether from its historical value, is one of the most entertaining of books and the most extraordinary thing of its kind in any literature. It covers a period of nearly 10 years, from 1st January 1660 to 31st May 1669, when the writer's eyesight gave out and therefore
includes among many other noteworthy occurrences the restoration, the Great Plague, and the Great Fire, but its principal interest lies in the vivid descriptions which it gives of the men and manners of the day and the habits, fashions, and scandals of the town, in its reproduction of the gossip of the streets, the coffee houses, and the playhouses, and in his record of the personal life and doings, the domestic troubles, the jealousies, philanderings, successes, and disappointments of the irrepressible diarist himself. Pepys did not write for the public eye, but for himself alone. He used a shorthand which was not deciphered till the early 19th century, and so certain was he of the inviolable secrecy of his journal that he did not scruple to entrust it with his inmost thoughts and feelings as a revelation of character from the inside. The diary is unique. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைடன் பீரியடில் நார்மல் ரைட்டர்ஸ்க்கு ஸ்மால் ரைட்டிங்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படி எழுதினவங்க தான் ஜான் எவ்லின், சாம்வேல் பெப்பி. இவங்களோட டைரிஸ் ரொம்ப ஃபேமஸ். எவ்லினோட டைரியில் அந்த பீரியடில் நடந்த இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும், ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேக்கு, கிரேட் ஃபயர் அந்த மாதிரி இருக்கும். அவர் ஒரு ராயலிஸ்ட், கிங்கை சப்போர்ட் பண்ணார். ஸோ அந்த வியூ படி அவரோட ஐடியாஸ் இருக்கும். இவரோட டைரி ரொம்ப சீரியஸாக சிம்பிள் ஸ்டைலில் இருக்கும். இதை எவ்லின் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக எழுதியிருப்பார். என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறதாகவும் இருக்கும். இது 1660 1669 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸை கவர் பண்ணுது. இதில் கிரேட் ஃபயரு, ரெஸ்டரேஷன், பிளேக் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் மெயினாக இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குற விஷயங்கள் என்னென்னா, அந்த பீரியடில் இருந்த லண்டன் பீப்புளோட ஃபேஷன்ஸ், அவங்களோட ஹேபிட்ஸ், ஸ்கேண்டல்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட்டில் இருந்த காசிப்ஸ், கஃபேயில் இருந்த காசிப்ஸ், அவரோட ஓன் லைஃப், அவரோட லைஃப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ், ஜெலசிஸ், வின்ஸு, லாஸஸ்ஸு, ஃப்ளிட்டேஷஸ், அவர் லைஃப்பில் என்னென்ன சில்மிஷம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி பெப்பி பப்ளிக்காக எழுதலை, அவருக்காக எழுதினார். அவர் சீக்ரெட்டாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணார். அது 1800 வரைக்கும் யாருக்கும் புரியல. ஸோ அவரோட டைரி ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும்னு நினச்சி அவரோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு அதில். ஸோ இந்த டைரி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பெப்பியோட ட்ரூ கேரக்டர் அவரோட டைரியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அடுத்து ட்ரைடன் பீரியடில் ட்ராமாஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். த ட்ராமா ஆஃப் த ஏஜ் ஆஃப் ட்ரைடன். வி நீட் நாட் கிவ் மச் ஸ்பேஸ் டு திஸ் பார்ட் ஆஃப் ஆர் சப்ஜெக்ட். த தியேட்டர் வாஸ் நவ் ஆல்மோஸ்ட் ஹோலி த கிரியேச்சர் of the demoralized world of fashion, and it everywhere reflected the taste of its patrons. In the comedy of the time, the comedy of the Restoration, as it is generally, though loosely called, the chief names are those of William Chenley 1642-1715, William Congreve 1672-1729, the most brilliant writer of the group and one of our greatest masters of artificial comedy, Sir John Vanbrugh 1666-1726, and George Farquhar 1678-1707. The work of these men is as a rule wonderfully clever. It has dash and gaiety, and its wit is abundant and unflagging, but it is entirely lacking in truth to nature, while in its open and unabashed indecency it reveals at its worst the spirit of the society for whose amusement it was produced. Its grossness in the end drew down upon it a tremendous castigation from the Reverend Jeremy Collier 1652-1726, whose short view of the profaneness and immorality of the English stage 1698 caused an immense sensation and had a salutary effect. Tragedy, meanwhile, though it kept free from the profligacy of comedy, was actually artificial. For a time its most popular form was that of the heroic drama, in which love, gallantry, and courage were depicted on a gigantic scale with little reference to life, and the dialogue of which was filled with sonorous rant and bombastic extravagance. In these heroic plays, rhyme which it will be remembered Dryden advocated in his essay of dramatic poesy, displaced blank verse. Dryden himself was the principal master of this form, which is shown in its perfection in his Tyrannic Love or the Royal Martyr 1669, and the two parts of his Conquest of Granada 1670.
The vogue of the heroic drama did not, however, last very long, and a reaction towards other forms set in. The Senecan or French school had its followers, as in the case of Congreve, whose one tragedy, The Mourning Bride, 1697, is fashioned faithfully upon the regular classic model in his All for Love, which is based on Antony and Cleopatra. Dryden, now weary of the heroic style and of rhyme, reverted to Shakespeare and blank verse. No new dramatic lead of any value was, however, given, and the work now done for the stage possesses little value as literature. Nathaniel Lee, 1655-92, who wrote first in rhyme and then in blank verse, and in whom we have a little fire and a great deal of smoke, and Thomas Otway, 1651-82, whose Orphan and Venice preserved long kept their popularity with actors and playgoers like, are the only other tragic poets of the period who need here be even named. இதில் ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ட்ரைடன் பீரியடில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இந்த பீரியடில் இருந்த தேட்டர் டோட்டலாக யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா, மாரலி பேடு பிஹேவியர் உள்ள ரிச் பீப்புள் கிட்ட, அவங்களோட டேஸ்ட்டு தான் ட்ராமாஸ்லேயும் இருந்தது. ரெஸ்டரேஷன் பீரியடில் இருந்த காமெடி ட்ராமாஸில் ரொம்ப முக்கியமானவங்க விச்சர்லி, கான்கிரீவ், வேண்ட்ரூ, ஃபாக்கர். இவங்க எழுதின ட்ராமாஸ் கிளவராகவும் லைவாகவும் இருக்கும், ஆனால் அது ரியாலிஸ்டிக்காக இருக்காது. இந்த ட்ராமாஸ் எந்த பீப்புள் பார்க்குறதுக்காக எழுதுனாங்களோ அதே டேஸ்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆக்சுவலி இது முன்னாடியே நம்ம பார்த்தோம், மாரலி பேட் பிஹேவியர் உள்ள ரிச் பீப்புளுக்காக எழுதுனதுன்னு. அதே மாதிரி தான் அந்த ட்ராமாஸும் இருக்கும். இன்டீசென்சி நிறைய இடங்கள்ல இருக்கும். இந்த ட்ராமாஸோட ரூட்னஸை, இன்டீசென்சியை ஒருத்தவர் தகர்த்தாரு. அவர் தான் ஜெர்மி கோலியர். அவரோட ஷார்ட் வியூ ஆஃப் த ப்ரொஃபேனஸ் அண்ட் இமார்டாலிட்டி ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படிங்கிற புக்கு அந்த ட்ராமாஸோட ரூட்னஸை, இன்டீசென்சியை கிரிட்டிசைஸ் பண்ண எழுதுனது. இது அந்த சொசைட்டியில் சென்சேஷனை க்ரியேட் பண்ணி குட் இம்பேக்டை கொடுத்தது. ஜெர்மி கோலியரோட இந்த வாக்குக்கு அப்புறம் எழுதின ட்ராமா ரைட்டர்ஸ் அவங்களோட ட்ராமாஸை குட் ஸ்டைலில் எழுதினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த காமெடிஸில் இன்டீசென்சி இல்லைனாலும் அது ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதோட லேட்டர் ஃபார்ம் ஹீராயிக் ட்ராமா. இந்த காமெடிஸோட ஹீராயிக் பிளேஸில் என்ன இருக்குன்னா, பிளாங்க் வெர்ஸ் இருக்காது, ரைமோடு இருக்கும். இதில் லவ், பிரேவரி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பம்பாஸ்டிக்காக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரைடன் இதை தான் சப்போர்ட் பண்ணார். ஹீராயிக் பிளேஸில் ரைம் யூஸ் பண்ணார், பிளாங்க் வெர்ஸ் யூஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி இருந்த ட்ராமட்டிஸ்ட்லாம், ஷேக்ஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா பிளாங்க் வெர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை எடுத்துகிட்டு இதில் ரைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீராயிக் ட்ராமாவுக்கு ட்ரைடன் தான் மெயின் மாஸ்டர். அவரோட டிட்டானிக் லவ் அண்ட் கான்க்வெஸ்ட் ஆஃப் கிரனாடாவில் ஹீராயிக் ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ஹீராயிக் ட்ராமா ரொம்ப நாள் பாப்புலராக இல்லை. பீப்புள் ட்ராமாவில் இருக்க அதர் டைப்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செனேக்காவோட ஸ்டைலை, தென் ஃப்ரெஞ்சு ட்ராமாவோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க. கான்கிரீவ் எழுதின த மோர்னிங் பிரைடுங்கிற ட்ராமா கிளாசிக் ஸ்டைலில் க்ரியேட் ஆனது. ஈவன் ட்ரைடனுமே ஹீராயிக் ஸ்டைலில் போர் ஆகி தன்னோட ஆல் ஃபார் லவ்வில் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ண பிளாங்க் வெர்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் லிட்டரரி வேல்யூ உள்ள எந்த ட்ராமாஸும் இந்த பீரியடில் எழுதலை. அடுத்த ரைட்டர் நத்னியல் லீ. இவரோட பீரியட் 1655-92. இவர் ஃபர்ஸ்ட்டில் ரைமில் எழுதினார், அதுக்கப்புறம் பிளாங்க் வெர்ஸில் எழுதினார். நத்னியல் லீக்கு கொஞ்சம் டேலண்ட் இருந்தாலும் அந்தளவுக்கு அவர் ஒர்த் இல்லை. அடுத்த ரைட்டர் தாமஸ் ஆட்வே. இவரோட பீரியட் 1651-82. இவரோட ட்ராஜடி ஆர்ஃபன் அண்ட் வெனிஸ் ப்ரிசர்வ்ட் இது ரொம்ப பாப்புலர். இவங்க 2 பேரும் தான், தாமஸ் ஆட்வே அண்ட் தென் நத்னியல் லீ தான் இந்த பீரியடில் இருந்த ட்ராஜடி ரைட்டர்ஸ். இதோட த ஏஜ் ஆஃப் ட்ரைடனோட பீரியட் முடியுது. நெக்ஸ்ட் பீரியடுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.